நீங்கள் கூறியபடியே உண்மையிலே கூட்டணி அரசியல் ஒரு பாடமாக இருக்கிறது என்று நாம் தமிழர் சீமான் கூறியதை சொன்னீங்க. இருந்தாலும் ஒரே ஒரு தலைவர், அந்த கட்சி தலைவரை முன்னிறுத்தியே அந்த அரசியல் செய்யும் போது அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வளர்ச்சி அடையாமல் அந்த வளர்ச்சி அப்படியே நின்று போவதை நம்ம பாக்குறோம். தேமுதிகவிலையும் அதே நிலைமை தான். விஜயகாந்த் செயல்பாடு குறைந்தவுடன் அந்த கட்சியோட வளர்ச்சி குறைந்து வீழ்ச்சியை சந்திக்குது. இப்ப நாம் தமிழர்லயும் அதே பிரச்சனை. அவரை சுற்றி அவருடைய பேச்சு, அவர் மட்டும்தான் இருக்க. அடுத்த கட்ட தலைவர்களோ அல்லது அமைப்பு ரீதியாகவோ அது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி அடைய முடியாத ஒரு சூழ்நிலை, தேக்க நிலையே நாம் தமிழர் அடைந்து விட்டது போல தோற்றமளிக்குது. உங்கள் பார்வையில் தரவுகள் உங்கள் பார்வைக்கு எதிராக இருக்கிறது, டேட்டா உங்கள் பார்வைக்கு எதிராக இருக்கிறது. நாம் தமிழர் 1% வாக்கெடுத்தார்கள், அதன் பின்பு 3.8% வாக்கெடுத்தார்கள், அதற்குள்ள 6.7% வாக்கெடுத்தார்கள். அடுத்து வரும் தேர்தலில் தான் அவர்களின் பங்களிப்பு என்ன என்று தெரியும். இப்பொழுது ஈர்ப்பு சக்தியற்ற தலைவர்கள் யாரும் இல்லாத சூழ்நிலையில் அன்று விஜயகாந்த் இருந்த போது கலைஞர், புரட்சி தலைவி அம்மையார் இருந்தார். அவர்களுக்கு இடையில் கட்சி ஆரம்பித்து துணிச்சலாக விஜயகாந்த் இந்த அரசியலை கொண்டு வந்தார் என்றால் அது விஜயகாந்தின் பெரிய ஆளுமை, துணிச்சல், சாதனை என்று கூட கூறலாம். ஆனால் இன்றைய தினம் புரட்சி தலைவியும் கலைஞர் அவர்கள் அரசியல் நடத்திய போது 1% வாக்கெடுத்த நாம் தமிழர் சீமான் இன்று 6.7% எடுத்தார் என்றால் விஜயகாந்த் அவர்களுக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை என்பதும், எடப்பாடி பழனிசாமி கூட்டம் சேர்க்கும் கெப்பாசிட்டி அற்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிக எளிதாக சீமான் பலகீனப்படுத்தி விடலாம் என்ற சூழ்நிலையும் சீமானுக்கு இருக்கிறது. அன்றைய சூழல் வேற, இன்றைய சூழல் வேறு. அன்று கலைஞர், ஜெயலலிதா இவர்களை மீறி விஜயகாந்த் 8.3% எடுத்தது பெரிய சாதனை. ஆனால் நாம் தமிழர் சீமான் கலைஞர், ஜெயலலிதா இவர்களை மீறி, புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் இவர்களை மீறி 1.1% வாக்குதான் எடுத்தார். இப்பொழுது ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் இல்லை. இந்திய தலைவர்களிலே ஒரு தலைவராக ஈர்ப்பு சக்தி உள்ளவராக நாம் தமிழர் சீமான் இருப்பது அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. இது பலர் ஏற்றுக்கொள்ளாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் 2024 மக்கள் இதற்கு என்ன தீர்ப்பளிக்கிறார்கள் என்பதை பார்த்துதான் நாம் அடுத்த கட்ட முடிவுக்கு வர வேண்டும். பாய்ச்சலில் 1, 4, 7 என்று போய் கொண்டிருக்கிற ஒரு கட்சி அடுத்த கட்ட பாய்ச்சலை தான் எதிர்பார்க்கும். அதுவும் கலைஞர், ஜெயலலிதா போன்ற ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர்கள் இல்லாதது சீமானுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. விஜயகாந்த் அன்றைய தினம் கலைஞர், ஜெயலலிதா போன்ற ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவரை எதிர்த்து வந்ததும் விஜயகாந்தின் சாதனை மகுடமாக நான் பார்க்கிறேன்.